ஸ்டார்ட். ஹலோ ஓகே. கைஸ், ஹலோ வணக்கம். கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் நடக்க போகிற ஸ்குவாடோட ரிவ்யூ. யுஏஇல நடக்குது ப்ரோ. துபாயில மூணு பேர் ஆடுறாங்க. 3 பேர் இல்லை, ஒத்த ஆளுக்காக. அவனை வந்து எனக்கு தெரிஞ்சு ஐசிசி அவன் கையில் போட்டு வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். மீதி ஊர்லாம் போய் ஆடுறானுங்க, இவனுக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆமா. சரி, கேட்டா இப்போ பட்ஜெட் ரீசன் பானுங்க. ஆனால் அவனை மட்டும் வந்து இந்தியாவில் ஆடுன்னு மிரட்டுவானுங்க, தெரிஞ்சது தானே. சரி, ஓகே. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சரி, 2 குரூப் இருக்கு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபில. குரூப் ஏ, குரூப் பி. குரூப் ஏன்றதா குரூப் பி தான்டா இருக்கும். இன்னொன்னு என்ன குரூப் ஏ யார் இருக்கா? அப்புறம் எதுக்குடா 2 குரூப் இல்ல? குரூப் இந்த ஏ குரூப்ல பெயர் இந்தியா, இருக்க. பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்துன்னு சொல்ல வந்தேன். சரி, அதுக்குள்ள சொல்லு உள்ள பூந்துட்டேன். சொல்லு. சொல்லிட்டேன். குரூப் பி யாருன்னா சொல்லுங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான். இருக்கிறதுலே டஃப்பான குரூப் பி தான். குரூப் ஏ சும்மா பூச்சப்பாங்க குரூப். அது வருஷம் பண்ணிட்டு இருக்க தானே. இப்போ என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எனக்கு குரூப் ஏ ஈஸி இந்தியா உள்ள போயிடுவானுங்க அப்படின்ட்டு இருக்கோம். பாகிஸ்தான் நியூசிலாண்டா ஆடுற ஃபார்மை பார்த்தா இந்தியா போறதான் டவுட்ன்ற மாதிரி இருக்கு. நியூசிலாந்து ஆடுறதா மெயினா தெரியும். பாகிஸ்தான் ஐசிசி டோர்னமெண்ட்ல பெருசா இது பண்ணி நான் பார்த்ததில்ல. யாரு தம்பி 2017ல ஜெயிச்சா? எனக்கு அது தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத விஷயம் இல்ல, இதே டோர்னமெண்ட் தான் கடைசி வின்னர் அவங்க தான். நான் எப்படி அதான் தேவைப்படுற விஷயம். நம்ம துபாயில் ஆடுறது தான் தேவையில்லாத விஷயம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 15 பேர் விட்டுருக்கானுங்க. அதுக்குள்ள குலுக்கல் சீட்டு போட்டு பேரை மாத்தி எடுத்து விளாண்டுருக்கானுங்க. இந்த 15 பார்த்துட்டு அதெல்லாம் ப்ராபபிள் 11 சொல்லிட்டு ஆளுக்கு டீமுக்கு ஒரு பிளேயர் இவன் ஆடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுப்போம். அதுக்கப்புறமா மீதி கூத்த அந்த டீம்ஸ் பார்த்துப்பாங்க. சரி, சோ ஃபர்ஸ்ட் டீம் நம்ம டீம் இந்தியா. நம்ம ஆரஞ்சு கலரா உடம்புதே நினைச்சேன்டா. சங்கீன். சரி, அதானே ப்ரோ டீமோட ஜெர்சி கலர். அப்படியே ப்ரோ. என்ன பண்றது? வேற என்ன கலர்ல ப்ரோ? கருப்பு கலர்ல போட்டு ஆடிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இந்த கலர்ல தானே ஆடிட்டு கருப்பு இருக்காங்க. கலர்ல போட்டா கேன்சல் பண்ணிடுவானுங்க. சரி, இப்போ அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஒயிட் லேஸும் போட்டிருக்கலாம். சரி, இந்தியாவோட 11 இன்னும் வைஸ் கேப்டனை போடல. முக்கியமான விஷயமே அதுதான், அதை விட்டுருக்க. நான் வைஸ் கேப்டன்லாம் நோட் பண்ணலீங்க. சரி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் கேஎல் ராகுல் நம்பர் 5 நம்பர் 6 மாத்தி டேய் நான் 15 சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா, அதுக்குள்ள 11 போடாதடா. நான் கூட நீ டைரக்டா 11 படிக்கிறியோன்னு நினைச்சேன். ஓகே, எப்ப பாரு அதே நினைப்புல இருக்காத. இதுக்குதான் அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல போட்டிருந்தேன்னா இந்த பிரச்சனை இருக்கா? கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி. இந்த லைனை பார்க்கும்போது எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஆடாததே அந்த ஆடிட்டு ஆடாம இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம பேட்ஸ்மேன் தான். ஏதோ கடந்த 3 ஓடி நம்ம டீம் பேட்ஸ்மேன் ஏதோ கடந்த 3 ஓடியை நல்லா ஆடிட்டாங்கன்ற காரணத்தினால அவன் மேல என்ன நம்பிக்கையோ, ஒரு பேக்கப் பேட்டர் கூட இல்லாம போறானுங்க. ஏன் பேக்கப் பேட்டர்? ரிஷப் பண்ட். வேற யாரும் இல்ல. போதுமே, ஒரு பேக்கப் பேட்டர், ஒரு பேக்கப் ஸ்பின்னர். எப்படி? ஆனா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரீசன். நம்ம வந்து பாகிஸ்தான் ஒரு 330 அடிச்சர் சேஸ் பண்ணியிருக்கானுங்க. நியூசிலாந்து அற்புதமான ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்ககிட்ட தோத்தா ரீசன் சொல்றதுக்கு அற்புதமா இருக்கு. ஒன்றும் இல்லை, கேஎல் ராகுல முன்னாடி அனுப்பி விட்டு பண்ட்டை ஆட வச்சிருவானுங்க பேட்டரி இல்லைன்று. என்ன சொல்லுவாங்க, கேஎல் ராகுலோட பொசிஷன் ஓப்பனிங் தான். ஆனால் இவ்வளோ நாள் அவர் எங்கே ஆடி இருக்காரு? 4, 5, 6ன்னு தான் ஆட வச்சிருக்கீங்க. அதாவது திடீர்னு ஓப்பனிங் இறங்கினா, டேய் அவன் பொசிஷனே ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியாது, அது எங்கே ஆட போறான்னு கீழேயே. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஓப்பனிங் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக டீம் எடுத்து வச்சிருக்கானுங்க. இல்ல, என்னை கேட்டா எதுக்கு இத்தனை ஸ்பின்னர் பேலன்ஸ்டான டீம் தான். எக்ஸப்ட் ஃபார் நம்மளோட பேஸ் அட்டாக் வெரி क्वेश्चनेबल. நீ பேட்டிங் அட்டாக்கே क्वेश्चनेबल தான்டா. இல்ல, பேட்டிங் நான் வந்து டவுட்டே பண்ண மாட்டேன். we
we have ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி விட்டுருங்க. ஸ்ரேயாஸ் ஐயர். இல்ல ஐ டு நாட் டவுட்லாம் ஓகே, நல்ல பர்ஃபார்மர்ஸ் தான். ஆனா நம்ம பேட்டிங் யூனிட் இப்போ எப்படி இருக்குன்னா, முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆள் அடிச்சா போதும் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அப்படி யூனிட் எங்க கிடையாது. வந்துருச்சுன்னா எல்லாரும் அடிக்கணும், அடிக்கணும். அடி அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா மேபி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை. அவங்க டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம் இது வச்சு. ஓடிஐல ஆமா. இல்ல ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறக்காம கில் ஓப்பனிங் இறக்குறது ஓகே, அது வந்து அக்செப்டட் விஷயம். ஏன்னா கில் நல்லா ஆடுறாரு. ஆனா ஓவரால் டீமே வந்து என்ன சொல்றது, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம இருக்கு. இப்போ யாராச்சும் பேட் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்றதுதான். மொதல் மேட்ச் நமக்கு பங்களாதேஷ் கூட போட்டிருக்கானுங்க, அவங்க கூட 400 அடிச்சுட்டு நம்ம ஆட்டத்தை போட போறோம். அடுத்த 2 மேட்ச் நம்மள வந்து போட போறானுங்க. அதுதான் இந்தியாவோட டெம்ப்ளேட்டா இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. இல்ல இந்தியா வந்து பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் win பண்ணிடுவாங்க. நியூசிலாந்து will be the only tough match according to me. இல்ல எனக்கு இந்தியா ஆப்பனண்டாவே கருதுல. அப்படி இருந்தா சொல்ல முடியாது. பாகிஸ்தான் தம்பி ஒரு 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 அளவுக்கு இல்ல ஒரு அளவுக்கு தான் அவங்க நம்மள வந்து ஏதோ நம்ம ஊர்ல நடக்கிற டோர்னமெண்ட்ல மட்டும் தான் தோத்துட்டு இருக்கேன். வெளியூர்ல போய் நம்ம அடிச்சு தான் இருக்கோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அவங்க கிட்ட. சரியா? எனக்கு வந்து இந்த குரூப்ல என்ன கேட்டேன்னா பாகிஸ்தான் நியூசிலாந்து குவாலிஃபயர் வேணும் தான் இருக்கு. இவங்க பண்ற ஆமா, பாகிஸ்தான் கேன் கோ டு தி டோர்னமெண்ட் டில் தி செமிஃபைனல்ஸ் வரையும் போவாங்க வாய்ப்பு. ஏன்னா இவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தனா பவுலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. தம்பி நீ வந்து சங்கி பயஸ்டா இந்தியா பயஸ்டா பேசுற. கிரிக்கெட்டிங் ஃபேனா அவங்க நல்ல டீம், அவனுங்களை குரூப் ஏல போட்டோம்னா இங்கிலாண்டே அடிச்சுட்டு கூட வந்திருக்கலாம். நல்ல டீம் அந்த அளவுக்கு நல்ல டீம் இல்லன்னா சொல்லல. ஆனா டோர்னமெண்ட்னு வரப்போ அவங்க ஃபெயில் ஆறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. யாரு 2017 சாலிடான டாப் ஆர்டர் இருக்கு. யார் அடிச்சு சாம்பியன் ஆனானுங்க? 2017 பா, அதெல்லாம் இல்ல. ரோஹித் சர்மா ஆடி இருக்கான், விராட் கோலி ஆடி இருக்கான், கேஎல் ராகுல் ஆடி இருக்கான், ஹர்திக் பாண்டியா ஆடி இருக்கான், ரவீந்திர ஜடேஜா ஆடி இருக்கான், முகமது ஷமி ஹாஸ் பிளேட். அதே லாஜிக்கல் ரீசன் தான். நம்ம போற டீம் கிட்டத்தட்ட சேம் லெவனோட தானே போகுது. அவனும் அதே பிளேயர்ஸ் தான் வச்சிருக்கான். ஃபக்கர் ஜமான் வச்சிருக்கான், பாபர் அசம் வச்சிருக்கான், பாபர் அசம் வச்சிருக்கான். என்ன அவன் கேப்டன் சர்ஃபரஸ் மட்டும்தான் இல்ல. கிட்டத்தட்ட அதே டீமோட தான் வரானுங்க. பவுலிங் அட்டாக் அதே தான். சயின்ஸ் ஆஃப்ரீட் இருக்கான், ஹாரிஸ் ராஃப் இருக்கான். ஒன்லி அவன் பேர் என்னது, எவனோ ஒரு பவுலர் இங்கிலாந்துக்கு போய் செட்டில் ஆனாரு, அமீர் கானா, முகமது அமீர், அவன் மட்டும் தான் இல்ல. சரியா? அதனால நம்ம கிட்ட அப்போ பும்ராவும் இருந்தான். சரியா? நம்ம வந்து இன்ஃபார்ம் பவுலர்ஸ் வச்சுட்டு போனோம், அப்படியே அடி வாங்கிட்டு வந்தோம். அதே டீமோட தான் போறோம். ஸோ கைண்ட்லி நோட் யுவர் வேர்ட்ஸ் தட் யூ ஆர் ஸ்பீக்கிங். ஏன்னா இந்த டீமோட பேட்டிங் ஒரு தடவை அந்த நியூசிலாந்து கூட 2019 ஆன மாதிரி ஒரு ரிஃப்ட் ஆச்சுன்னா கீழே அடுக்கா ஆளே இல்லை, மொத்தமா போக வேண்டியதுதான். ஓகேவா? ஏன்னா எந்த ஸ்பின்னர் வச்சு ஆட போறான்னு எவனுக்கும் தெரியாது. இல்ல நிறைய இருக்கு வாய்ப்பு. ஆனா பேட் டே எல்லா பேட்ஸ்மேனும் நம்ம டீம்ல இருக்க சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகும் சரியா செய்யற தவிர, அது வந்து எவ்ரி ஒன் ஷுட் அக்ரி. எல்லாராலையும் ஒத்துக்க முடியும்ல. ஆனா பேட் டே ஸ்ரேயாஸ் ஐயர் தவிர வேற எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல போற பேட்ஸ்மேன் தான் நம்ம டீம்ல. ஃபோன் நம்பர் ஸ்கோர் கார்டு பார்த்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் திடீர்னு ஒரு நாள் பிச்சு இதாச்சுன்னா. ஸோ அதனால என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து பேட்டிங் ஒரு நாள் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா பிச்சு வந்து பிசிசிஐ தான் ப்ரிப்பேர் பண்ண போகுது. என்னதான் ஐசிசி ப்ரிப்பேர் பண்ண போகுதுன்னு சொன்னாலும் பிசிசிஐ தான் ப்ரிப்பேர் பண்ண போகுது. அதனால இவங்க வந்து இவையில ஃபேவரா நான் ஸ்பின் ஆட வேண்டாம், ஸ்பின் பிச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்பின்னருக்கு அவுட் ஆக போகிறது எனக்கு கண்ணில் தெரியுது. அதைத்தான் இப்போ வந்து ஃபேஷனா பண்ணிட்டு இருக்காங்க பிசிசிஐ. கன்சிடரிங் ரேங்க் டர்னர் கொடுக்குறேன்ட்டு வெள்ள அடிச்சுட்டு போயிட்டான். அவனுங்கள தான் குத்துச்சு. அவன் பவுலர் கூப்பிட்டு வந்து ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல. தேர்டு டெஸ்ட் அவனுக்கு வந்து மெயின் ஸ்பின்னர் சாண்ட்னர் இன்ஜூர்டு. அவன் ஆட்டது யார்? ஆஜாஸ் பட்டேல். ஈஸ்வதிக்கு பாலே அவனால் போட முடியல, ரொம்ப நாள் கழிச்சு போடுறான். அவனால பாலே போட முடியல, அவன் கூட விக்கெட் எடுக்கிறான். அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து அவனை பவுலராகவே நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து நான் ஆன் எனி சிங்கிள் டே கேன் ஐ ட்ரஸ்ட் திஸ் ஒன்லி 5 செட் ஆஃப் பேட்ஸ்மேன். ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் நான் விட்டுறேன், ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கானுங்க.
அந்த 5 பேட்ஸ்மேனை ட்ரஸ்ட் பண்ண முடியும்னா ஸ்ரேயஸ் ஐயர் டபுள் டிஜிட் அடிப்பான். மீதினால எனக்கு சந்தேகம் தான். நல்ல சுப்மன் ஃபார்ம்ல கில் இருக்கானுங்க. கன்சிடர் பண்ணலாமே. சுப்மன் கில் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கு. இல்ல கன்சிடரிங் ஃபார்ம் கன்சிடர் பண்ணலாம். ஆனா சிங்கிள் டிஜிட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்படின்னு தான் இல்ல நான் இல்ல எனக்கு என்ன உடனே எனக்கு இதுல சுப்மன் பார்த்தா கில்லோட கம்பேரிட்டிவ்லி டு அதர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப பெட்டரா தானே இருக்கு. இல்ல அதான் லைக் மீதியில கூட கம்பேர் பண்றப்ப நல்லா தான் இருக்கு. ம். பட் அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோன்றோம். இங்கிலாந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் பவுலிங்கோட ஆடினாங்கன்னா இல்ல. அதனால எனக்கு தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு. ஆனா அதை விட பெரிய கொஸ்டின் இவங்களோட பவுலிங் அட்டாக். பவுலிங் அட்டாக் பிரச்சனை இல்ல, டோட்டலி பவுலிங் இல்ல அட்டாக் இல்ல பிரச்சனை இல்ல. அட்டாக் பிரச்சனை இல்ல, அட்டாக் தான் பிரச்சனை. யாரா இல்ல இல்ல அட்டாக் பிரச்சனை இல்ல ப்ரோ, யார் ஆட போறேன்றதுதான் பிரச்சனை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா கரெக்ட். தேவையான சீமர் இல்ல. முகமது ஷமி எதுக்கு முந்தி 5 மாதிரி இல்ல. ஸ்பின்னர்? என்னதான் போட்டாலும் முகமது ஷமி முந்தி மாதிரி இல்ல. ஸோ ஷமியை நம்பி போக இல்ல முடியாது. முகமது ஷமி வந்து இந்த துபாயில வந்து ஹீ இஸ் கோயிங் டு பி காஸ்ட்லியஸ்ட் bowler ஃபார் இந்தியா. அது வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் ஒன் ஆஃப் த ப்ரெடிக்ஷனா இருக்கட்டும். என்னன்னு முகமது ஷமி வந்து காஸ்ட்லியஸ்ட் bowler ஃபார் இந்தியா. ஆப்வியஸ்லி ட்ரூ. பட் இந்தியா இவங்க 5 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. மேபி தே வுட் ட்ரை வித் ஈச் கேம் டிபெண்டிங் ஆன் ஈச் கேம் அண்ட் டிபெண்டிங் ஆன் தி ஆப்போனன்ட். ப்ரோ இருக்கிறது 3 கேம் தான் ப்ரோ. 3 கேம் உனக்கு. நான் வந்து நாக் அவுட் நான் ஸ்டேஜ். வந்து இல்ல நான் வந்து ஒரே ஒரு லாஜிக் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் கூட ஜெயிச்சிருவோம். அந்த மேட்சும் தோத்துட்டோம்னா அவ்வளவுதான் இந்தியா. இந்த மண்ணை குழியெல்லாம் தோண்டியாச்சு, மண்ணை போட்டு மூடுங்கடான்றது தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்வியஸ்லி தோக்குறதுக்கு சான்ஸ் ஃபர்ஸ்ட் இல்ல. மேட்சே எங்க தலைவர் ஃபர்ஸ்ட் மேட்சே கடவுளுக்கு விட்டுருவோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கடவுளுக்கு விட்டோம், கடவுள்கிட்டயே போக வேண்டியதுதான். இல்ல அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டீங்கன்னா இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு ஆப்போனன்ட். அதே 11 தான் நெக்ஸ்ட் மேட்சுக்கு ஆடுவோம். நம்ம மாத்த மாட்டோம். அது நம்ம குல வழக்கம். ஜெயிச்ச டீமை மாத்த மாட்டோம். ஆமா, வின்னிங் அதனால do not touch if it works. அதான் ப்ரோக்ராமிங் மாதிரி தான். அதனால அவையிலே தான் 2வது மேட்ச் ஆட போறேன். 2வது மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் ஓட வாங்கிடுவானுங்க. அப்ப 3வது மேட்சுக்கு என்ன யோசிப்பானுங்க? நியூசிலாந்து பாகிஸ்தானோட ஒரு டஃபர் ஆப்போசிஷன். நான் இப்ப என்ன பண்ணும், எனக்கு ஜெயிச்ச ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க, உனக்கு ஒரு மேட்ச் தான் தோத்துருக்கானுங்க, இவங்க கூட போனோமா இல்ல நான் எவனா சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வரும். அப்படி மட்டும் பார்க்க கூடாதுல்ல. டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன்ஸ் அண்ட் தி ஆப்போசிஷன். என்னடா ஒரே பிச்சில் என்ன டெஸ்ட் ஆட போறானுங்க கண்டினியூஸா? இல்ல நல்ல கேப் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் மட்டும் தான் கம்மி கேப்னு நினைக்கிறேன், ஒரு 7 or 8 days. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்க்கு நிறையவே கேப் இருக்கு, க்ளோஸ் டு 5 days இருக்கு. இல்ல எப்படியும் எப்படி சொல்றேன்னா, இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, நியூசிலாந்துல லெஃப்ட் ஹேண்டட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் லைனப்ல. ஐம் நாட் ஷூர் அபௌட் இட். இல்லையே, கான்வே மட்டும் தானே இருக்கான். அப்ப எந்த கான்வே சாண்ட்னர் லெஃப்ட் ஹேண்டட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. பிரேஸ்வெல்லும் கொஞ்சம், பிரேஸ்வெல் லெஃப்ட் ஹேண்டர் தான். லெஃப்டா ரைட்டா? பிரேஸ்வெல் லெஃப்ட் ஹேண்டர் தான். எனக்கு அது தெரியல. அதான் இப்போ லெஃப்ட் ஹேண்டட்னஸ் இருக்கிற லைனப் கூட என்ன பண்ணலாம்னா, இந்தியா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் த எப்பவுமே ப்ளே பண்ற அக்சர், ரவீந்திர ஜடேஜா அண்ட் குல்தீப் ப்ளே பண்ணாம, இன்ஸ்டெட் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா ஆர் அக்சர், they can go for Washington Sundar when there is a left-handedness dominant in the opposition lineup. ப்ரோ அதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. நீ வந்து டாக்டிக்கலாக சொல்கிற, இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம், இது வந்து இது யூஸ் பண்ணலான்றது. அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து லாங்கர் ஸ்டேஜ் ஆஃப் டோர்னமெண்ட் போகிறீங்கன்னா ஓகே. நான் வந்து நீங்கள் சொல்கிற லாஜிக்கலாக எப்போ ஓகே சொல்லுவேன்னா, இப்போ எனக்கு வந்து 14 மேட்ச் இருக்குது. நான் வந்து பொறுமையாக அந்த ஐபிஎல் மாதிரி ஆடலாம், லெஃப்ட் ஹேண்டடாக டீம்ஸ் வரையலாம், நான் மாதிரி ஆடலாம். அப்படின்றப்போ ஓகே. நம்ம இருக்கிறதே மொத்தம் 3 மேட்ச் தான். இதில் நான் லெஃப்ட் ஹேண்டர் பார்த்துட்டு அவன் ஃபார்மில் இருக்கானான்னு பார்த்துட்டு, ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ரீசெண்டாக ஓடிய பெருசாக ஆடினதில்லை. நம்ம இந்த சீரீஸில் ஒரு மேட்ச் தான் ஆடினான். அவனும் வந்து அந்த மேட்ச்லேயும் நல்லா அடிச்சிருக்கானுங்க, ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு இருக்கான், அக்சர் பட்டேலும் ரவீந்திர ஜடேஜாவும் ஆர் கோயிங் டு பிளே த சேம் ரோல். அங்கே எதுக்கு உனக்கு வாஷிங்டன் சுந்தர் வேணும்?
லாஜிக்கே இல்லாத ஒரு மூவா இருக்குது ஆக்சுவலா ஒரு சைடுல பார்க்குறப்போ. ஏன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இஃப் ரவீந்திர ஜடேஜா ஆர் அக்ஷர் பட்டேல் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஸ்குவாட், அப்போ வந்து ஹேவிங் வாஷிங்டன் சுந்தர்ஸ் ஓகே. இல்ல நம்ம பட் ஸ்குவாட் செலெக்ஷனை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன் அந்த ஸ்பின்னருக்கு போயிருக்காங்கன்னு தெரியவே இல்லை. அதாவது யசஸ்வி ஜெய்ஸ்வாலை கிக் அவுட் பண்ணிட்டு டிராப் இன்னொரு பண்ணிட்டு ஸ்பின்னர் இன்னொரு ஸ்பின்னர் எடுத்து வந்திருக்காங்க. அது எதுக்குன்னு யாருக்குமே தெரியல. ஆமா ஆமா நான் அடுத்த நான் என்ன பிச்சுக்கு தான் சொல்லுவேன்னா, கேட்கணும். நீங்க வந்து குல்தீப் யாதவோட இன்ஜுரி கன்சர்ன் பார்த்துட்டு நான் வந்து ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், வருண் சக்கரவர்த்தி வேணும்னா நீ குல்தீப் யாதவ் தானே வெளியே எடுத்திருக்கணும். நான் தான் சொல்லிட்டேன், இப்போ ஜெய்ஸ்வால் இருந்தான்னா உங்களுக்கு 2 மேட்ச்லயும் இன்கேஸ் பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிருச்சு, ரோஹித் சர்மாவும் ஆடல, விராட் கோலியும் ஆடல, கேஎல் ராகுலும் ஆடல அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா வருதுன்னா, நீங்க சம்வேர் ஆர் அதர் இந்த லைனப்பை கொஞ்சம் டிங்கர் பண்ணி ஜெய்ஸ்வால் உள்ள போட்டு ஆடலாம். ஒரு மேட்ச், ஏன்னா 2 மேட்ச் போயிருச்சு, லைக் ஒரு மேட்ச் எப்படியும் ஜெயிச்சிருப்போம், பவுலிங் லைனப் வச்சு நம்ம பண்ணி ஜெயிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வர்றப்போ ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஆள் இருந்தான்னா, அவர் ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நானும் வந்து சுப்மங்கில தான் ஜெய்ஸ்வாலுக்கு மேலே ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓப்பனிங்ல. பட் மீதி எல்லாரும் ஃபெயிலியர் ஆறாங்க அப்படின்னு தெரியறப்ப ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வால் ஷுட் பி தேர். என்ன சொல்ற, ஒரு சேஞ்சுக்காச்சும் வேணும். அதுதான் நான் சொல்றேன். லைக் அவங்க பேட்டிங் ஆடுற சேஞ்ச், கோலி 6ல் 5ல் ஆட மாட்டாரு, நாங்க வந்து இது பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசலாம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. பட் ஒரு பேட்டர் இந்த டாப் ஆடுறேன்னா இந்த டாப் 3 or 4ல் ஆடுற பேட்டர் அவர் வந்து உள்ள ஒரு பெஞ்சில் இருக்கணும். ஏன்னா இஃப் வி ஜென்ரலி சி அதர் டீம்ஸ், நியூசிலாண்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வில் யங் நோ கேரண்டீட் பிளே டைம். பட் இப்போ கன்சிடரிங் தட் ரச்சின் ரவீந்திரா இஸ் அவுட், ஸ்ட்ரெயிட் அவுட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஆனால் ரச்சின் ரவீந்திரா ஃபிட்டாக இருந்தானா வில் யங் ஆடுவாரா தெரியாது. சேம் டைம் இன்கேஸ் அங்கே ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா அவங்களோட டாக்டிக் எப்போ இருக்குன்னா, டாம் லேதம் ஃப்ரண்ட்ல வந்து ஆடிடுவார், மார்க் சாப்மனும் டாம் லேதமோட பிளேஸில் போட்டுருவாங்க. புரியுதா? அவங்க இன்னொரு பேட்டரும் வச்சுருக்காங்க. நம்மள மாதிரி பண்ட்டு கேஎல் முன்னாடி போட்டு பண்ட்டை மட்டும் ஆட வைக்க முடியாது. அவங்க செகண்ட் இன்ஜுரி ஆர் இஃப் தே வாண்ட் ஹிட்டிங்னா அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லைனப் எப்படி இருக்கும்னு நான் என்னோட கெஸ் சொல்கிறேன். நான் வந்து 4 players சிட்டிங் அவுட் சொல்கிறேன். ஃப்ரம் மை சைட் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் ஆடவே போகிறதில்ல இந்த சீரீஸ் ஃபுல்லாக. வருண் சக்கரவர்த்தி இஸ் கோயிங் டு சிட் அவுட், ரிஷப் பண்ட் இஸ் கோயிங் டு சிட் அவுட். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உட்கார தான் போகிறாரு. ஐ கெஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு ஐ திங்க் ஹர்ஷித் ராணா வந்து கம்பீர் என்னமோ பண்ணி உள்ளே வச்சுருவார். ஸோ ஹர்ஷதீப் வில் ப்ராப்ளி சிட் அவுட் ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். பட் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நம்மளோட காம்பினேஷன் வந்து முகமது ஷமி அண்ட் ஹர்ஷதீப் சிங்காக தான் இருக்கணும். பட் கம்பீர் பற்றி தெரியும். பட் ஓகே, நான் என்னோட ஐடியல் 11க்கு ஹர்ஷித் ராணா வெளியே உட்கார வைக்கிறேன். அண்டு லாஸ்ட் பிளேயர் ஐ ஹாவ் டு மேக் தம் சிட் அவுட். நான் கரெக்டான சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஆமா ஆமா. யார் யார் வருண் சக்கரவர்த்தி வெளியே, அப்புறம் ஹர்ஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர், ரிஷப் பண்ட். 4 பிளேயர் சொல்லிட்டேன். ஸோ 4 பேர் தான் வெளியே உட்காரணும் ஐடியல் ஓடி 11 ஆடணுன்றதுக்காக. அவர் கேகேஆர் பேஸ் யூஸ் பண்ணி குல்தீப் யாதவ் உட்கார வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் செகண்டரி. நீங்கள் மேட்ச் ஜெயிக்கணும்னா இந்த 11ஓட போகணும். ஸோ என்னோட பிக்கு ஃபார் என்ன சொல்கிறது, ஹூல் டூ குட் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பேட்டர் ஒரு பவுலர், அதான் நம்மளோட இது. ஸோ என்னோட ஒரு பேட்டர் வந்து வில் பி ஸ்ரேயஸ் ஐயர். ஐ திங்க் அவர் அதான் சொல்கிறேன்ல, என்ன நாள் எவ்வளோ வருஷம் நம்ம இதானாலும் அந்த டபுள் டிஜிட்டுக்காச்சும் சிங்கிள் டிஜிட்லேருந்து காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வில் பி யுனானிமஸ் சாய்ஸ் தான் எனக்கும் தோணும். ஏன்னா மீதி எல்லாருமே எந்த நாள் வேணாலும் மொத்தமாக கீழே விழுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இல்லை நான் அதான் சொல்கிறேன், லைனப்பாக கீழே விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால் என்னோட இது பவுலிங் வந்து எனக்கு எந்த ஃபாஸ்ட் பவுலர் ஆடுவான்னு தெரில. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பிச்சு தான் அது, எனக்கு யார் ஆடுவான்னு தெரில அங்கே. ஸோ நான் வந்து ஹர்ஷதீப் சிங் தான் போனோம் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் அங்கே வந்து
இந்தியாவோட லைனப் யாரை சூஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. அதனால நான் அக்ஷர் பட்டேலுக்கே போகிறேன். யூ கேன் டூ போத். பட் ஆனால் நம்ம இந்தியாவோட பவுலிங் செலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இவ்வளோ பவுலர்ஸோட பொறுத்து ரொம்ப ரிஸ்கி. இவரை தாண்டி என்கிட்ட கேட்டீங்க சேஃபான ஆப்ஷன், நான் ஹர்திக் பாண்டியன் தான் சொல்லணும். ஏன்னா மீதி எல்லாரும் எத்தனை மேட்ச் ஆடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான் என்னோட உங்களோடதெல்லாம் பெரிய ஒரு பவுலிங் அட்டாக்கோட தான் போகணுன்னே முடிவு பண்ணிட்டாங்க. பேட்டிங் இல்ல 9 பேர் கேன் பவுல், 9 players who can bowl in your 15, but obviously 3 of them are going to sit out. இதுக்கு நான் வந்து இன்னொரு பிளேயர் குறைச்சிட்டு கூட நான் இன்னொரு பேட்டர் எடுத்துட்டு போவேன். இன்கேஸ் அந்த கேட்டாஸ்ட்ராஃபி வர்றப்ப நான் வந்து ரெடியா இருக்கேன். கொஞ்சம் அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இல்ல. சரி பாப்போம் அவங்க என்ன நினைக்கிறாங்க. நம்மள மாதிரி தான் நம்ம இப்போ குரூப் ஏ டீம்ஸ் படி பார்த்தா கூட பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து ஆர் கம்பேரிட்டிவ்லி வெரி டஃப் டீம்ஸ். நமக்கு பேட்டிங் சைடில் அவங்களோட சாலிட் லைனப் இருக்கு அவங்களுக்கு. அதே தான் ப்ரோ சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா எப்படியும் சோ இந்த ஸ்பின் ஆப்ஷன்ஸுமே ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கலாம். ஸ்பின் ஆப்ஷன் துபாயில ஒரு நல்ல சாய்ஸா இருக்காது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஸ்பின்னை வச்சு நீங்க என்னதான் விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க பேசினாலும் நியூசிலாண்டுக்கு ஒரு வில்லியம்சன், பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபக்கர் சமான் இருக்கான், ஆர் முகமது ரிஸ்வான். 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் நிற்பாங்க. நான் வந்து பாபர் அசம் நிற்பான்னு சொல்ல மாட்டேன், பட் he can play decent. அவர் வந்து நம்ம கோலி மாதிரி தான் ஆடுவார் நல்ல. ஆனால் குட் டே வில் ஹிட். ஃபக்கர் சமான் ஆர் ரிஸ்வான் 2 பேர்ல ஏதாச்சும் இஃப் தே போத் ஹவ் பிளேட் டுகெதர் அட்லீஸ்ட் 1 மேட்ச் 1% வில் ஸ்டாண்ட். அந்த கேரண்டி இருக்கு. பங்களாதேஷ் பத்தி ரொம்ப பண்ணானா, பட் தே ஹேவ் டீசென்ட் பேட்டர்ஸ் இன் சௌமியா சர்க்கார், சல்மான் அலி கூட முஷ்ஃபிகுர் ரஹீம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காருல. யாரு? சல்மான் அலி அகா. ஆமா இல்ல அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா அதான் ஓவர் பீரியட் கன்சிஸ்டண்டா நிக்கிறதுக்கு பங்களாதேஷ்லயே சௌமியா சர்க்கார், ஷாண்டோ, அப்புறம் முஷ்ஃபிகுர் ரஹீம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஆடுற பிளேயர்ஸ் தான். ஏன்னா ரொம்ப இதுவாக ஆட மாட்டானுங்க. பட் ஆனால் கிவன் டே நான் வந்து ஒரு 12th ஓவரில் உள்ளே வரேன், ஆர் 5th ஓவர்லேயே நான் உள்ளே வரேன், நான் 45 ஓவர் நின்னா அந்த மேட்ச் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க நிற்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு மைண்ட் செட்டோட இந்தியாவில் யாருமே நிற்க மாட்டாங்க. அதுவும் ஒரு சைடில் இருக்கு. பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கலாம் மற்ற டீம் கூட ஆடுறதுக்கு. ஆமா, கன்சிடரிங் தேர் ஹோம் கிரவுண்ட். ஓகே இல்லை இப்போ நம்ம வந்து இது முடிப்போம். உங்களோட பெஸ்ட் பேட்டர் அண்ட் பவுலர் ஃப்ரம் இந்தியா சொல்லுங்க. உங்களோட ப்ராபபிள் 11 என்னவா இருக்கும்? சேம் as ஜிதேஷா. என்னோட ப்ராபபிள் 11 நான் சொல்றது ஈவன் தோ பும்ரா நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பவுலர், ஆல் 3 ஃபார்மேட்ஸில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அவர் இல்லை அப்படின்றது நமக்கு ரொம்ப பெரிய லாஸாக இருந்தாலுமே இவங்க கொண்டு போயிருக்க ஸ்குவாடை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ரோஹித், விராட், சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா. அண்ட் பவுலர்ஸ்லாம் டேக் ஷமி, குல்தீப் அண்ட் ஹர்ஷித் ராணா. அவன் வந்துருச்சா? கேஎல் ராகுல். அண்ட் மோஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்ம் யார் பண்ணுவா அப்படின்றதும் சொல்லாம சொல்லணும். அப்புறம் சுப்மன் கில் என்னோட பேட்டரா. சுப்மன் கில் பவுலிங்ல இந்த டைம் ஐ வுட் கோ வித் ஹர்ஷித் ராணா. எல்லா மேட்சும் ஆடுவாரு. மேபி ஃபர்ஸ்ட் மேட்சே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அவர் இருக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட வைப்பாங்களான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆடிட்டாருன்னா இல்ல அவர் வந்து ஆக்சுவலா நல்ல பெர்ஃபார்மர் தானே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன். வருண் சக்கரவர்த்தி உட்கார வச்சுட்டு மேபி ஹர்ஷித் ராணா ஆட போறதே இல்ல. டோன்ட் அவுட் இன் தட். ஆமா, எதுக்கு எடுத்துர்க்காங்கன்னு தெரியல. சக்கரவர்த்தி வந்து யுஸ்வேந்தர் சஹல் ஆஃப் இந்தியன் ஸ்குவாட். யுஸ்வேந்தர் சஹல் எப்படி 2024 T20 வேர்ல்ட் கப் கூட்டி போனாங்களோ அந்த மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தி இப்போ. அது வாஷிங்டன் சுந்தர். நம்ம சிஎஸ்கே இம்ரான் தாஹிர். நம்ம இல்ல இம்ரான் தாஹிர் இருப்பார்ல. பெட் வைப்பாங்க பத்தியா ரேண்டம் திங்ஸ். நம்மளே டைப் வச்சு பெட் வைக்கலாம். அந்த மாதிரிலாம் கேட்டேன்னா
வருண் சக்கரவர்த்தி கூட நான் வந்து 1:10 பிட்டு தான் வைப்பேன். வாஷிங்டன் சுந்தர்லாம் ஆடுறேன்னா 1:1000 பிட்டு தான் அந்த மாதிரி. அதனால இந்த நம்ம டாக்டர் ஸ்ட்ரென்த் சொல்ற மாதிரி தான் 1 in 14 பில்லியன் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி அதை விட்டுருவோம். நான் என்னோட அம்மன், ப்ராபபிள் எந்திரன். 11 சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நம்பர் 1 ரோஹித் சர்மா, நம்பர் 2 கில், 3ல கோலி, 4 ஸ்ரேயஸ் ஐயர், 5 and 6 வந்து ஐ வில் கிவ் இட் as a floating role. இப்போ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்னு நினைச்சாங்கன்னா அக்சர் பட்டேல் உள்ள 11 பேர் ஆடுவோம். மீதி எல்லாம் ப்ரிவியூல பார்த்துப்போம். மீதி எல்லாம் மேட்ச் முடிச்சு பார்த்துப்போம். நீ வந்து 11 மட்டும் சொல்லு. ஏன்னா இவன் எப்படியும் ஆர்டர்ல ஆட மாட்டானுங்க. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. கரெக்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆர்டர் ஒர்க் ஆயிடுச்சு. அக்சர், ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் வரக்கூடியது ஐ வில் கோ வித் பவுலிங் யூனிட்ல ஐ வில் கோ வித் முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் அண்ட் எனக்கு வந்து ரவீந்திர ஜடேஜாவும் ஹர்ஷித் ராணாவும் வந்து ஆல்டர்னேட் பண்ணி ஆட ட்ரை பண்ணுவேன். இன்ட்ரெஸ்டிங். சரி, இத்தனை ஸ்பின்னர் எடுத்துட்டு போய் 2 ஸ்பின்னர் ஆட வைக்க போறேன். நல்லது. அவன் பேட்டரும் பவுலரும் சொல்லுப்பா. நானா திரும்பி இத்தனை ஸ்பின்னர் எடுத்துட்டு போனேன். சரி விடு பேட்டரும் பவுலரும் சொல்லு. என்னோட பேட்டர் வில் பி ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பவுலர் வந்து ஐ வில் ஸ்டிக் வித் ஹர்ஷ்தீப் சிங். சரி 3 பேர் 3 பவுலர் சொல்லியிருக்கோம். ஒரு பேட்ஸ்மேன் நீங்க 2 பேர் ஷேர் சார் சொன்னீங்க. ஆமா, சுப்மன் கில். கைஸ் டைம் ஆயிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், மீதி 2 டீம் வந்து குயிக்கா பார்ப்போம். நெக்ஸ்ட் டீம் மிச்சம் 3 டீம் இருக்கு. பாகிஸ்தான், நியூசிலாண்டா. ஆமா, நெக்ஸ்ட் டீம் வந்து நியூசிலாந்து. நியூசிலாந்து ஆப்வியஸ்லி இவங்க டாப் பண்ணுவாங்க குரூப்பா அப்படின்னு சொல்லி நிறைய நம்பிக்கை இருக்கு இவன் மேல. ஃபர்ஸ்ட் அவங்களோட 15 பார்ப்போம். சாண்ட்னர் கேப்டனா இருக்காரு. வி ஆல் நோ கேன் வில்லியம்சன் கேவ் அப் கேப்டன்சி. அதனால வில்லியம்சன் இல்லைன்னு சந்தோஷப்படாதீங்க, அடுத்த பேரே அவர் பேர் தான் இருக்கு. மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மன், டெவான் கான்வே, லாக்கி ஃபர்கசன், மேட் ஹென்ரி, டாம் லேதம், டேரல் மிச்சல், விலோ ரூர்க், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, ஜேக்கப் டஃபி, நேதன் ஸ்மித் அண்ட் வில் யங். 15 நல்ல பிளேயர்ஸ், பட் தேர் கம்மிங் வித் அ ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷ் அண்ட் நியூ பவுலிங் அட்டாக். அது ஒன்று தான் வந்து நியூசிலாண்டுக்கு கொஞ்சம் இங்கே பேக் ஃபயர் ஆகாது. கோயிங் இன்டு நாக் அவுட்ஸ் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற ஒரே விஷயம் தான். இல்லைன்னா இப்போ இருக்கிற ஃபார்முக்கு கன்சிடரபிளி த மோஸ்ட் ப்ராபபிள் டீம் டு ஹிட் த டைட்டில் இஸ் நியூசிலாந்து. ஏன்னா பாகிஸ்தான்லேயே நல்லா பண்ணியிருக்கானுங்க. இப்போதான் வந்து ட்ரை சீரிஸ் ஜெயிச்சாங்க. ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம். பேட்டிங்லேயும் நல்லா பண்ணியிருக்கானுங்க. லாஸ்ட் ஃபைனலில் பவுலிங் வந்து வில்லோருக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கன்சிடரிங் ஆல் த அதர் டீம்ஸ் கம்மிங் இன் டு த டோர்னமெண்ட், இந்தியா தான் 3-0 ஜெயிச்சிருந்தாலும் ஒரு டாமினேட்டிங் வின் இந்தியாட்ட இருந்து இருக்கான்னா கொஸ்டினபிள். பட் நியூசிலாந்து வந்து 350 சேஸ் பண்ணுறதும் பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி நல்லா பவுலிங் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி வே இந்த சீரீஸ் ஐ திங்க் தே ஹவ் சேஸ்ட் ஆல் கேம்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா என்ன ஆகுன்றது எனக்கு தெரில. பட் அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டிங் ஆட விடாமல் அவங்கள சேஸ் பண்ண விட்டிங்கன்னா தே ஆர் மோர் ப்ராபபிள் தட் தே வில் சேஸ் டவுன். இந்த டீமில் லைக் தேர் ஆர் நோ கொஸ்டினபிள் சாய்ஸஸ். இன்ஜுரினால ஜேக்கப் டஃபி உள்ள வராரு பென் சியர்ஸுக்கு பதிலாக. One of the most consistent teams around the ICC tournaments. ஸோ அது ஒரு சைடில் இருக்குது. அது போக வந்து அவங்களோட நினச்சிருந்தாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் கான்ட்ராக்டில் இல்லைன்னு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா பிரிங்கிங் ஹிம் இன் வுட் பி a great choice. பட் ஓகே, அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நியூ பவுலிங் லைனப்ன்றது ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்கும். நல்லதுதான். இல்லை ஆக்சுவலாக என்ன கேட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஆஃப் அவங்களோட ஓவர் த இயர்ஸ் நியூசிலாண்டோட ஃபியூச்சர் பார்க்குறப்போ இது கரெக்டு தான். ஏன்னா இப்போவும் அவங்க வந்து நான் போய் ஐ எம் கோயிங் டு டிபெண்ட் ஆன் ட்ரெண்ட் போல்ட்ன்றதுக்கு பதிலாக அவங்ககிட்ட லாக்கி ஃபர்கசன் அண்ட் மேட் ஹென்ரி இருக்காங்க.
ஸோ அவங்க வந்து இந்த தேர்ட் பவுலர் மட்டும் தான் அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க. லைக் கன்சிடரிங் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹென்ரி, சவுதி அண்ட் போல்ட் ஆர் பவுலிங். அப்போ சவுதிக்கு வயசாகுதுன்னொடனே தே ட்ரைடு லாக்கி ஃபர்கூசனாக இருக்கட்டும், அப்புறம் நியல் வேக்னராக இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சவுதியை உட்கார வச்சு தான் ட்ரை பண்ணாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, லாக்கி ஃபர்கூசன் தான் அவங்களோட நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் பவுலர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க இப்போ வந்து போல்ட் உட்கார வச்சுட்டு தேர் ட்ரைங் இன் தேர் நெக்ஸ்ட் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ஃபிட் அப் இன் தேர் லைன் அப். ஸோ அவங்க பண்ணுறது வந்து ஆப்வியஸ்லி கரெக்டு தான் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அது இருக்குது. பட் ஓவராலாக இவங்களோட 11 எப்படி இருக்கும்னு நான் என்னோட இதில் சொல்கிறேன். ரச்சின் ரவீந்திரா இஃப் ஹீ இஸ் ஃபிட் ஹீ வில் ஓப்பன் வித் டெவன் கான்வே. Devon Conway. Conway. If he is not fit, there are two choices. இல்லை, டூ சாய்ஸஸ் வித் கான்வே. இவ்வளோ நாள் ஓப்பன் பண்ணிட்டு இருந்த வில் யங் வில் ஓப்பன். இஃப் தே திங்க் அவங்களால லாஸ்ட்டில் அந்த ஃபயர் பவரோட ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா டாம் லேதம் டு ஓப்பன் வித் டெவான் கான்வே அண்ட் ஹாவ் மார்க் சாப்மன் இன் த பாட்டம். அது வந்து கன்சிடரிங் தேர் டீம்ஸ் லைக் எந்த மாதிரி அவங்க ஹிட்டிங் லாஸ்ட் மினிட்ல தேவைப்படுது அப்படின்றத வந்து. பட் ஆப்வியஸ்லி ரச்சின் ரவீந்திரா ஆமாம், மார்க் சாப்மன் கீழே. ஸோ இன்னட்டி நியூசிலாண்ட்ஸ் கிரேட்டஸ்ட் எவர் பேட்டர் கேன் வில்லியம்சன் வில் பேட். கேட்குதா இல்லை ஏதாச்சும் லேக் ஆச்சா? கொஞ்சம் லேக் ஆச்சு. ஓகே. ஸோ கேன் வில்லியம்சன் வில் பி தர் பேட்ஸ்மேன் நம்பர் 3. டேரல் மிச்சல் அட் நம்பர் 4. அதான் டாம் லேதம் வில் பி பேட்டிங் அட் நம்பர் 5. கன்சிடரிங் இஸ் கோயிங் லோவர் த ஆர்டர். அப்படி இல்லைன்னா இந்த 5ஓட பொசிஷனில் மார்க் சாப்மன் வில் கம் இன். அவங்களோட 6th பிளேயர் அவங்களோட அப்கமிங் ஆல்ரவுண்டர் கிளென் பிலிப்ஸ். அவர் என்னதான் பேட்டிங்கில் இது பண்ணாலும் இப்போ ரீசெண்டாக பவுலிங்கில் இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை தாண்டி கீழே போகிறப்ப தான் அவங்களோட லைனப்பில் கொஞ்சம் கொஸ்டினபிள் டெசிஷன்ஸ் இருக்கும். பட் நெக்ஸ்ட் 2க்கும் கொஸ்டினே இல்லை. போத் மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் ஆர் கோயிங் டு பிளே. அவங்களோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். தே போத் ஆர் ஆப்வியஸ்லி கோயிங் டு பிளே. அதுக்கப்புறமா இருக்கிற இப்போ நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், 6, 7, 8 சொல்லிட்டேன். இருக்கிற 3 பவுலிங் ஆப்ஷனில் மேட் ஹென்ரி இஸ் கோயிங் டு பிளே ஆல் 3 மேட்சஸ். அலாங் வித் ஹிம் லாக்கி ஃபர்கூசன் நிகில் இருக்குன்றாங்க. வில்லரூர் அதான் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்னோட ஐடியல் 11 எப்படி இருக்குன்னா, இஃப் லாக்கி ஃபர்கூசன் இஸ் ஃபிட் ஐ வில் டேக் வில்லரூர் டு மேட்சஸ் வேர் பவுன்ஸ் கேன். அந்த மேட்ச்சில் நான் ஏன்னா என்கிட்ட ஃபாஸ்ட் பேசராக லாக்கி ஃபர்கூசன் இருக்காரு. லாக்கி ஃபர்கூசன் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டா இல் பிரிங் இன் நேதன் ஸ்மித். அதுதான் என்னோட இது. இஃப் லாக்கி ஃபர்கூசன் இஸ் நாட் பிளேயிங் வில்லரூருக்கு எல்லா மேட்சும் ஆடணும். லாக்கி ஃபர்கூசன் ஆடுறாருன்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்விங்கிங் கண்டிஷனாக இருக்குன்னா நான் இன்கேஸ் வில்லரூருக்கு இஸ் தேர் நெக்ஸ்ட் அந்த என்ன சொல்ற பிரேக் இன் பண்ற போல வில்லரூருக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பாகிஸ்தான் பிச்சஸ் வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டா இருக்கும், நல்ல பவுன்ஸ் கொடுக்கக்கூடிய. புரியுது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா லைக் உனக்கு வந்து வில்லரூருக்கும் காஸ்ட்லியா போவார், ஃபெர்குசனும் காஸ்ட்லியா போவார் ஆன் அ கிவன் மேட்ச். ஸோ அப்படி இருக்கிறப்ப பிரிங்கிங் இன் ஜேக்கப் டஃபி ஃபார் வில்லரூர் அந்த ஒரு மேட்ச் நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்து பேசுகிறோம். நம்ம ஊரில் கண்டிஷன்ஸ் பார்த்து எடுக்க மாட்டாங்க. பட் எடுக்கிறாங்கன்னா ஆப்வியஸ்லி ஜேக்கப் டஃபி கேன் பிளே இன் பிளேஸ் ஆஃப் வில்லரூர். ஆனால் டஃபி ஆடுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். என்ன கேட்டிங்கன்னா அதான் நேதன் ஸ்மித் ஆர் வில்லரூர் லாக்கி ஃபர்கூசன் இவங்க 3 பேர்ல 2 பேர் ஆடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவங்க டீமில் வெளியே உட்கார்றது மார்க் சாப்மன். வில் யங் கன்சிடரிங் ரச்சின் ரவீந்திரா இஸ் ஃபிட். மைக்கேல் பிரேஸ்வெல் மார்க் சாப்மன் இல்ல மைக்கேல் பிரேஸ்வெல் ஆட தான் போறாரு. 2 ஸ்பின்னர். ஓகே, சாண்ட்னர் அண்ட் பிரேஸ்வெல். சாண்ட்னர் அண்ட் பிரேஸ்வெல் அவங்க பிரைமரி ஸ்பின்னர்ஸ். அவங்க வந்து நம்ம டீம் மாதிரிலாம் கிடையாது. 5th 6th பவுலர் 5 ஓவர் போடணும்னு நம்பி இருக்கிறது. அவங்ககிட்ட 5 பேர் இருக்கானுங்க. 6வது பவுலர் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆஃப் இது வேணுன்றப்ப தான் அவன் கொண்டு வருவானுங்க. நம்ம கிளென் பிலிப்ஸ் ஒன்றும் கன்சிஸ்டண்டா எல்லா ஓடியெல்லாம் போடுற பவுலர் கிடையாது. தேவைப்படுற ஓடியஸ் போடுவார். நம்ம ஆளுங்க தான் வந்து எல்லாரையும் பிடிச்சி மில்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவரோட பவுலிங் ஸ்டாட்ஸ் கூட
நேதன் ஸ்மித் வெளியே தான் உட்காருவார். வில்லோரூர் காட்டுறாருன்னா நேதன் ஸ்மித் வெளியே தான் உட்காரு. நான் தான் சொல்கிறேன், 11ல் வில்லோரூர், லாக்கி ஃபெர்குசன், நேதன் ஸ்மித் 3 பேரில் 2 பேர் தான் ஆட முடியும். 2 பேருக்கு தான் இடம் இருக்குது. ஸோ அதான் வில் யங் வெளியே உட்காந்துருவார். ரச்சின் ரவீந்திரா ஃபிட்டாக இருக்காருன்னா மார்க் சாப்மன் வெளியே உட்காரு, ஜேக்கப் டஃபி, இவங்க 3 பேர் வெளியே தான் உட்கார போகிறாங்க. இவங்க மீதி இருக்கிற 3 பேரில் 2 பேர் ஆட போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நியூசிலாண்டோட இது. ஐ வில் கிவ் மை ப்ரெடிக்ஷன்ஸ். கேன் வில்லியம்சன் தான் என்னோட பேட்ஸ்மேன். நல்லா ஆடுவார், பார்ப்போம். ஸோ என்னோட பவுலர் வந்து எனக்கு அதான் சொல்லலை, இவங்க லைனப்பில் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சஸ் இருக்குது. ஆப்வியஸ் சாய்ஸ் மேட் ஹென்ரி தான், பட் இருந்தாலும் ஐ வில் கோ ஃபார் வில்லோரூர். நல்ல பவுலர் பார்த்த வரைக்கும், ஸோ அதனால் நான் அவருக்கு போகிறேன். பட் அவர் இன்கேஸ் ஆடலைன்னா மேட் ஹென்ரி தான் அந்த மேட்ச்சில் அவர் ஆடுவார். வில்லோரூக் அண்ட் மேட் ஹென்ரி ஆர் மேட் ஹென்ரி, கேன் வில்லியம்ஸ். வில்லியம்ஸ். நீங்கள் என் 11க்கும் உங்கள் 11க்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குன்னா சொல்லுங்கள். நான் வந்து சேம் 11 தான் ஸ்டிக் பண்ணிருக்கேன். அப்போ பேட்டர் அண்ட் பவுலர் என்னைய பொறுத்த வரைக்கும் பேட்டர் பிக் வந்து எனக்கு will be டெவன் கான்வே. அதுவும் with the form he is coming in after the SA20 league and all other leagues. டெவன் கான்வே ஒரு நல்ல ஆடுவார். and bowler வந்து I'll go with Mitchell Santner. ஓகே, திமிங்கலம் உங்களோட முடிவு? என்னோட 11ல் ஐ வுட் டேக் இன் மேட் ஹென்ரி. நீங்கள் சொன்னீங்களா? சொன்னேன். அண்ட் லோக்கி ஃபெர்குசன். அதான் லாக்கி ஃபெர்குசன், வில்லோரூர். 3ல 2 பேர் ஆடுவாங்க. ஓகே ஐ வுட் டேக் இன் லோக்கி ஃபெர்குசன். சேம் மோஸ்ட்லி சேம் லெவல் தான். ஸோ பேட்டர் பிக் அண்ட் பவுலர் பிக் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபுல் லெவல். ஓகே, வில் யங் கன்சிடரிங் சேம் ஒன் சொன்ன மாதிரி ரச்சின் ரவீந்திரா ஆர் வில் யங் பேரிங் வித் டெவன் கான்வே. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் 3 கேன் வில்லியம்சன் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் டேரில் மிச்சல், டாம் லாதம் அண்ட் கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்ட்னர், லோக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்ரி அண்ட் வில்லோரூக். ஓகே, அண்ட் நான் பேட்ஸ்மேன் நான் சூஸ் பண்ணுறது டெவன் கான்வே தான் சொல்கிறேன். அண்ட் பவுலராக லோக்கி ஃபெர்குசன் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி வந்து வேற இவங்க இல்லை டீமில், ஆனால் இவங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக இவங்கள தான் எல்லாரும் சொல்லியிருக்கோம். யார்? ட்ரெண்ட் போல்ட்டா? ட்ரெண்ட் போல்ட் அண்ட் டிம் சவுதி கூட சொல்லியிருக்கேன். டிம் சவுதி ரிட்டையர் ஆயிட்டாரு, போல்ட் தான் லீக் ஆடிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இல்ல எனக்கு அது ஒரு புரியாத சாய்ஸ் தான். போல்ட் இன் குட் ஃபார்ம், லீக்ஸ் ஆடிட்டு தான் இருக்காரு. பட் when need இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்னு இருக்கிறப்போ இது பிக் பண்ணிருக்கலாம். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்டோட சாய்ஸாக தான் இருக்கும். அவர் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லை, ஹீ இஸ் நாட் ஃபோர்ஸ்ட் டு பிளே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எனிமோர். அப்படி இருக்கிறப்போ நியூசிலாண்டும் அதுதான் சொல்கிறேன்ல, நம்ம இந்தியாவில் பண்ணுற அதே தப்பு தான். நம்ம என்ன தான் வயசாக இருந்தாலும் இன்னும் நம்ம ரோஹித் சர்மா, கோலி எல்லா மேட்சும் வந்து அடிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து அந்த இதை பிரேக் பண்ணணும். நோ பிளேயர் இஸ் பிகர் than த டீம் அப்படின்றத காமிக்கணும். அதுவும் இல்லாமல் போல்ட் இஸ் ஆல்சோ ஏஜிங் மச் ஃபாஸ்டர். அவங்களோட லைஃப் ஒத்துக்கிறேன். பட் இல்ல எந்த ஐசிசி ட்ராஃபி ஒன்று ப்ளஸ் ஹீ இஸ் இன் ஃபார்ம் இல்லை, அது எல்லாமே அக்செப்டபிள். பட் நியூசிலாண்டோட இது எப்படி இருந்திருக்கு, அவங்க ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க, தோத்தாலும் ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க. அவங்களோட எய்ம் வந்து இப்போ போல்ட்டும் இருக்காருன்னா ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன், போல்ட் அவங்களோட பவுலிங் அட்டாக்கே இஸ் அ 2 year ரீப்ளேசபிள் பவுலிங் அட்டாக். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படியும் புது ஆப்ஷன்ஸ் உள்ள கொண்டு வர தான் போகிறேன். அக்ரீட், நேதன் ஸ்மித்தும் க்ளோஸ் டு 30, ஜேக்கப் டஃபி இஸ் 30. அவங்க 2 பேரும் அடுத்து ஒரு 5 years தான் ஆட முடியும் மேக்ஸிமம், எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும். வில்லோரூருக்கு ஜஸ்ட் 26. அப்படி இருக்கப்போ அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போய் தான் ஆகணும். 23-ஆ? சரி, ஓகே. அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா அதான் சொல்கிறல, ஒரு டைமில் இப்போ நியூசிலாண்டோட கோல்டன் ஜென்ரேஷன் ஒரே டைமில் ஆடின ஒரு 11 தான். ஸோ அந்த 11 ஒரே டைமில் உள்ளே வந்திருக்குன்னா வெளியே போகிறது ஒரே டைமாக தான் இருக்கும்.
அந்த வெளியே போகிற டைமை முடிஞ்ச வரைக்கும் இவங்க முன்னாடி இருந்தே அனுப்ப வேண்டிய ஆட்களை அங்கங்கே அனுப்பி சரி பண்ணிட்டு இருக்காங்க கேட்டேன். ஏன்னா கோரி ஆண்டர்சன் அனுப்புனாங்க, அப்புறமா ஜிம்மி நீசம் அனுப்புனாங்க, போல்ட் அனுப்புனாங்க, சவுதி ரிட்டையர் ஆயிட்டார். சவுதியே பட் ஆப்வியஸ்லி ஆடி இருந்தாருன்னா ஒரு சப்ஸ்டியூட்டாக வச்சிருப்பாங்க, ஏன்னா எனி டே ஹி கேன் கிவ் இம்பேக்ட். அதே மாதிரி மார்டின் கப்டில், பிஜே வாட்லிங் ரிட்டையர் ஆகிட்டு போனாள் ஆஃப்டர் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே செட்டு, கேன் வில்லியம்சனோட ஒரே செட்டில் வந்தவங்க தான். பட் அந்த ப்ராப்பராக ரிட்டையர்மெண்ட்ஸ் கேப் கொடுத்து பண்ணுறதுனால ஒரு ஆள் வெளியே போகிறாரா, இந்தா இவனுக்கு பதிலாக இவன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களால முடியுது. அது வந்து வேற எந்த டீம்னாலையும் இப்போ வரைக்கும் அதை கிராக் பண்ண முடியல அந்த கோடை. ஸோ ஓகே, வில் கோ டு நெக்ஸ்ட் டீம். ஆல்ரெடி நிறைய டைம் ஆகுது. எந்த டீம் பா? பாகிஸ்தான், த ஹோஸ்ட். ஓகே, உங்களோட 15 சும்மா டக்குன்னு ப்ரீஃப் பண்ணிட்டு நான் 11க்கு போகிறேன். ரிஸ்வான், பாபர், ஃபகர் ஜமான், கம்ரான் குலாம், சவுத் ஷக்கீல், டையூப் தஹீர், ஃபஹீன் அஷ்ரஃப், குஷ்தல் ஷா, சலீம் அலி ஆகா, உஸ்மான் கான், அப்ரார் அகமத், ஹாரிஸ் ரஃப், முகமது ஹஸ்னைன், நசீம் ஷா, ஷஹீன் ஷா. இவங்களோடது சிம்பிள். இவங்க வந்து அவங்களோட ப்ரூவன் 11 அப்படியே திருப்பி கொண்டு வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து தப்பே இல்லை. அவங்களோட வந்து பவுலிங் அட்டாக் இஸ் கோயிங் டு பி வெரி குட். அதுவும் பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ்ல இஸ் கோயிங் டு பி வெரி குட் பவுலிங் அட்டாக். ஆமாம், அவங்களோட பவுலிங் அட்டாக்னால தான் அவங்க வந்து ஆக்சுவலாக இப்போ இவ்வளோ ஹையாக ரேட் ஆகுறது அவங்களோட பவுலிங் அட்டாக்னால தான். ஓகே, அவங்களோட பேட்டிங் ஒரு சைடில் இருக்கட்டும், அவங்களோட பவுலிங் அட்டாக் இஸ் மச் மோர், என்ன சொல்கிறது, ரொம்ப ஹைலி ரேட்டட் பவுலிங் அட்டாக். அவங்களோட லாஸ்ட் 4 நேம்ஸ் இருக்குல்ல, ஹாரிஸ் ரஃப், முகமது ஹஸ்னைன், நசீம் ஷா அண்ட் ஷஹீன் ஷா அஃப்ரிதி, 4 பேரும் ஆட தான் போகிறாங்க. நம்ம வந்து மீதி 3 பேர் தெரியும், ஹஸ்னைன் யார், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அவர் ஓடியில் 15 மேட்ச்சில் 17 விக்கெட்ஸ், ஒரு நல்ல 6 எக்கனாமியில் ஆடிறாரு. அவரும் நல்ல இதில் தான் இருக்கார். ஸோ அதனால் அவர் எனிவே அவங்க ட்ராப் பண்ண முடியாது. அஸ்னைனை ட்ராப் பண்ணோன்னா அவங்க வந்து வேறு யார், அப்ரார் அகமத் தான் இருக்கார் அவங்களோட ஸ்பின்னர். ஸ்பின்னரை வச்சு அந்த இடத்துல ஐ திங்க் தே வில் கோ ஃபார் அப்ரார் அகமத். ஆமாம், அப்ரார் அகமத் மட்டும்தான் அந்த ப்ரூவன் ஸ்பின்னர், along with சல்மான் அலி ஆகா. அலியாகா இஸ் ஆல்சோ வெரி பிக் ப்ளஸ்ல உங்களுக்கு மிடில் ஆர்டர்ஸ்ல பேட் பண்றதுக்கும். அலியாகா ஆமாம், இல்லை அவர் வந்து பிரைமரிலி பேட்ஸ்மேனாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா எஸ், he can also bowl like 40+ ஆவரேஜ் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக ஐ டோன்ட் நோ த ஆவரேஜ், பட் எஸ் 40+ ஆவரேஜ். விக்கெட்ஸ் அவ்வளோதான், 2 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான். இஸ் நாட் வெரி கன்சிஸ்டன்ட் வித் ஓடிய விக்கெட்ஸ், பட் ஒரு நல்ல பிளேயர் டு ஹேவ். நான் என்னோட 11 டக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு பேட்டிங் ஆர்டர் ஐ எம் நாட் ஷுர், பிகாஸ் அவங்க வந்து ஆல்வேஸ் தே வில் கீப் சேஞ்சிங் ஹியர் அண்ட் தேர். எனிவேஸ், ஃபக்கர் ஜமான் இஸ் கோயிங் டு பிளே அலாங் வித் முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசம். அவங்க வந்து அவங்களோட டாப் 4ல் வருவாங்க. ஒன் பிளேயர் இஸ் நாட் கோயிங் டு ஷுவர்லி பிளேஸ் டைப் தஹீர், இஸ் நாட் கோயிங் டு பிளே. அவர் வந்து ஜஸ்ட் ஃபார் என்ன சொல்லுவோம், ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்து வச்சுருவாங்க. அவர்கிட்ட பெருசாக ஸ்டாட்ஸும் இல்லை ஃப்ரம் வாட் வி ஹவ் சீன். அதே மாதிரி கம்ரான் குலாம், ஐ டவுட் தட் ஹி வில் பிளே ஆல் மேட்சஸ். ஏன்னா ஒரு டீசெண்டான பேட்டிங் தான். குலாம் அண்ட் சல்மான் அலி ஆகா வந்து will have a floating role ன்னு எனக்கு தோணுது. ரெண்டு பேரும் ஒரு இல்லை, சல்மான் அலி ஆகா இஸ் வாஸ் ப்ராபப்ளி தேர் நெக்ஸ்ட் கேப்டன் நினைக்கிறேன். அதனால் அவர் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. சவுத் ஷக்கீல் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிளே, அது தேர் இஸ் நோ டவுட். ஸோ அந்த டாப்ல சவுத் ஷக்கீல் இருக்கலாம், லைக் அவருமே ஆடுவார் ஓப்பனிங்ல. இல்லை, அவர் நல்லா ஆடுவார். அதான் அந்த 4 பேர் ஆட தான் போகிறாங்க. அதே மாதிரி கீழே நான் சொன்ன 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதான் சொல்கிறேன், முகமது ஹஸ்னைனுக்கு பிரேக் ஆகுது. அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஆடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருங்க, கிளியர் ஆயிடுச்சா? இல்லை, இப்போ கிளியர் ஆயிடுச்சு.
அதான் கொஞ்சம் கட்டாது பேசு. ஓகே, கனெக்ட் ஆகிறதுக்குள்ள தலைவரே உங்களுக்கு உங்க லெவன்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? ஏன் 11ல தான் அவர் சொல்லி முடிக்கல. சரி 4. நானே சொல்றேன். ஓகே. இப்போ கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது. சொல்லுங்க. தெளிவா கேக்குது. இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா. ஓகே. அதான் ரிஸ்வான், பாபர், ஃபகர் ஜமான், சவுத் ஷக்கீல் 4 டிக் மார்க்ஸ் தான். கம்ரான் குலாம் எனக்கு தெரிஞ்ச அவரோட ஸ்டாட்டும் லைக் கம்பேரிங் டு சல்மான் அலியாகா இட் இஸ் நாட் ரியலி குட். அதனால் எனக்கு தெரிஞ்ச அவர் ஆட மாட்டார். உஸ்மான் கான் ஆன் வாட் பேசிஸ் இஸ் இந்த டீம் அப்படின்றது வந்து எனக்கு பெருசாக உஸ்மான் ஐடியா கான் இல்லை. ஏன் டீம்ல இருக்காருன்னு வசீம் அக்ரமே கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதை அவங்க ஏதோ இன்டர்னல் பாலிடிக்ஸ் விளையாடிருக்காங்க. நம்ம டீம்ல ஆடாதே அதெல்லாம் அவன் விளாண்டுருக்கானுங்க. இல்ல இந்தியா சரி, ஓகே. பாலிடிக்ஸோட பாகிஸ்தான் பாலிடிக்ஸ் அற்புதமா இருக்கும். ஏன் இப்போ பார்த்துட்டு வந்தீங்களா? நீங்க நல்லா பாருங்க, அவங்களோட ஓவர் தி இயர்ஸ் அவங்களோட ஸ்குவாட் சாய்ஸஸ் பாருங்க. யூ சரி கேன் see a lot of இந்த மாதிரி எப்படி how did it go up there அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி சரி நமக்கு அது நம்ம விஷயம் இல்லை. நம்ம வந்து நம்மளோட இதை பார்ப்போம். அதுதான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பவுலிங் எனக்கு தெரிஞ்சு அஸ்னினா ஆடிட்டு அப்ரார் அஹமதும் கூட ஆடலாம். அதான் சொல்லல, அவங்க வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியல யார் ஆடுவா யார் Okay, ஆட நான் மாட்டாங்க. என்னோட 11 சொல்றேன். ஃபார் மீ டாப் ஓபன் பண்ண போறது வில் பி ரிஸ்வான் இல்ல ஃபகர் ஜமான் அண்ட் பாபர். And after that I'll have Rizwan, சவுத் ஷக்கீல், அதுக்கப்புறம் வந்து பேர் மறந்துட்டேன். அலியகா, சல்மான் அலியகா. ஸோ நான் வந்து எத்தனை பேர் சொல்லிட்டேன்? 5 சொல்லிட்டேன். ரிஸ்வான், ஃபகர் ஜமான், சவுத் ஷக்கீல், பாபர் அசாம், சவுத் ஷக்கீல், அலியகா. அந்த அந்த கவுண்டிங்ல தான் எனக்கு அங்கங்க மிஸ்டேக் அஞ்சாச்சு. ஓகே, அப்போ இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் மிடில் ஆர்டர்ல வேணும்னா ஐ வில் கோ வித் தையப் டைரை தான் இங்கே ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ லைக் இந்த ட்ரை சீரிஸ் ஃபுல்லாக. தயப் தஹீர் நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. ஏன்னா பெருசா வந்து இல்லை ஸ்டாட்ஸ் இல்லை. ஆனால் அவர் தான் ஆடி இருக்காரு ரீசெண்ட் மேட்சஸில். ஸோ தட் என்னைய கேட்டால் அந்த இடத்துல எதர் கோ வித் தயப் தஹீர் ஆர் கம்ரான் குலாம். அது அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் டீசெண்டான ஸ்குவாடு தான். லைக் நம்ம என்னதான் இப்படி இப்படின்னு கலாச்சாரம் ஆல்ரெடி பேசினதுதான். அப்ரார் அஹமத், ஹாரிஸ் ராஃப், முகமது ஹஸ்னைன், நசீம் ஷா அண்ட் ஷஹீன் ஷா அஃப்ரிதி. எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல சேஞ்ச் வராது. இல்ல நான் சொல்றதுதான். அவங்க வந்து நம்ம என்னதான் கூட சொல்ல முடியல. இல்ல 11 கூட சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாலும் அவங்க கிட்ட அந்த ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபில் தான் பண்ண முடியல 11. பட் அந்த ஷோர் ஷாட் நேம்ஸ் நிறையவே இருக்காங்க. அதுவும் நம்ம வந்து ஃபில் பண்ண கஷ்டப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங்ல தான். பவுலிங்ல நமக்கு டவுட்டே வேண்டாம். சரி, நான் என்னோட பிக்ஸ் சொல்லிடுறேன். ஷஹீன் ஷா அஃப்ரிடி தான் வந்து இது பண்ண போறாரு பவுலரா. ஆப்வியஸ்லி. அதோட பேட்ஸ்மேன் தான் எனக்கு ஃபக்கர் ஜமானா, முகமது ரிசானா. சரி, நான் ரிஸ்வான் எடுத்துக்கிறேன். ஸோ நானுமே வந்து ஐ வாஸ் அபவுட் டு கோ ஷஹீன் ஷா அஃப்ரிடி. பட் இன்னொரு பிளேயர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ ஹேவ் பிலீஃப் ஆன் ஹாரிஸ் ராஃப். ஸோ ஆல்ரெடி ஷஹீன் ஷா அஃப்ரிதி பேக் பண்றதுனால ஐ வில் கோ வித் ஹாரிஸ் ராஃப். அண்ட் மை பேட்டர் வில் பி ஃபக்கர் ஜமான். ஓகே, சேம்லர் தான் என்னோட பிளேயிங் 11மே. ஃபக்கர் ஜமான், சவுத் ஷக்கீல், பாபர் அசாம், ரிஸ்வான்.
சல்மான் அகா. 11லலாம் டவுட் இல்ல. யாரு பேட்டர், யாரு யாரு பவுலர்? பேட்டர் பிக், யாரு பவுலர் பிக், அதை மட்டும் சொல்லுங்க தம்பி. பவுலர் நான் அப்ரார் அகமது போறேன். ஓகே. ஸ்பின்னர். டிஃபரண்டான சாய்ஸ். யா பேட்டர் கேப்டன் போறேன் நான். முகமது ரிஸ்வான். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு மிடில் ஆர்டர்ஸ்ல அப்படின்னு தோணுது. இல்லது அடுத்த டீமுக்கு போவோம் தோழரே. சீக்கிரம் போலாம். டீம் பங்களாதேஷ் அதான் குரூப்புக்கு ஒரு ஆள் அடிக்கணுன்ற மாதிரி வச்சிருக்கானுங்க. ஆனா அதாவது 3 டீமுக்கும் வந்து மிச்சம் இருக்கிற 3 டீமுக்கும் ஒரு வின் வரணும் கண்டிப்பா. மிச்சம் 2 மேட்ச் தான் ஆடி ஜெயிக்கணும் அப்படின்றது இருக்கு. பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு டீம் வச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ஒரு சர்ப்ரைஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் இந்த 11 இந்த டீம்னால. 11 சொல்ல மாட்டேன், இந்த டீம்னால சர்ப்ரைஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். நான் என்னோட 11 சொல்றேன். அல்ல அதான் நான் என்னோட 11 சொல்லிடுறேன். என்னடா பங்களாதேஷ் கூட பாகிஸ்தான் ஆச்சு, பாகிஸ்தான்ன்ற ஆஸ்திரேலியாவை ஆட விட்டுருக்கணும். சரி ஓகே, நான் என்னோட 11 சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாந்தோ, அவர் தான் கேப்டன். அவர் ஓப்பன் பண்ணுவார் வித் டன்ஜித் ஹசன். டன்ஜித் ஹசனும் கொஞ்சம் எஸ் பிளேட் இல்லை. டன்ஜித் ஹசன், சௌமியா சர்க்கார் 1 டவுன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முஷ்ஃபிகுர் ரஹீம் இருக்கார். அப்புறமா முகமதுல்லா இருக்கார். ஸோ அந்த இன்னும் ஒரு பேட்டர் ரோல் இருக்குது, அது யார் ஃபில் பண்ணுவான்னு எனக்கு கம்ப்ளீட்டாக இது தெரில. ஏன்னா அவங்க ஜேக்கர் அலி வந்து இன்னொரு விக்கெட் கீப்பர் தான், அவரை நம்பி ஆட வைப்பாங்களா? ஃபில் பண்ணலாம் அந்த இன்னொரு பேட்டர் ரோல். நல்ல பிஞ்ச் ஹிட்டர் தௌஹித். அல்ல அதான் அவர் ஆடுவாரா இல்லை இவர் ஆடுவாரான்றதான் கொஸ்டின். சரி, அதான் ஹில்ஜாய் வந்து கம்மிங் லோவர் டவுன் ஆர்டர் ஹில் பி மோர் பவர்ஃபுல். அதுக்கப்புறமா ஆப்வியஸ் சாய்ஸஸ், மேதியா ஹசான் மிராஸ் ஆட தான் போகிறாரு. முஸ்தாபிசுர் ரஹ்மான் ஆட தான் போகிறாரு. டஸ்கின் அகமது ஆட தான் போகிறாரு. அதான் ரிஷாத் ஹுசைன் அண்ட் நஹித் ராணா. நஹித் ராணா புது பவுலர், பட் இது இருக்காரு அதர் ஃபார்ம்ஸ் பார்க்குறப்போ. ஸோ அதனால அவரே ஆடுவாருன்னு, அவர் ஆடினா நல்லா இருக்கும். வந்து நஹித் ராணா போவாங்களா இல்லைன்னா மஹமுதுல்லா போவாங்க? மஹமுதுல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான கை. எந்த மஹமுதுல்லா? அவர் நான் ஃப்ரண்ட்ல சொல்லிட்டேனே, அவர் ஆல்ரவுண்டரா, நான் பேட்டிங்லேயே சேர்த்தேன்டா. ஓகே நான் கவனிக்கல. நஹித் ராணா ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டெஸ்ட் கரியர் பார்த்துருக்கேன். 6 மேட்சஸில் ஒரு 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஒரு 5 விக்கெட் ஆள் வச்சுருக்காரு. ஸோ ஒரு டெஸ்ட்டு டு ஓடி எப்படி பண்ண முடியும்னு தெரியல, பட் ஆனால் 22 இயர் பவுலர் தான். அதனால் கொஞ்சம் அவர் சைட் போனால் லைக் என்ன சொல்கிறது, அவங்களும் ஒரு நியூ ஏஜ் இது பார்க்குற மாதிரி இருக்கும். டஸ்கின் அகமது அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆர் ஆப்வியஸ்லி கோயிங் டு பிளே. பட் மீதி பர்சனுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். என்னோட 11 இதுதான். ஒரு சிமிலர் தான். அவ்வளோதானே சரக்கு இருக்கு. மிச்சதெல்லாம் வந்து எப்படின்னா, யாருன்னா இந்த இதுல யாருன்னா இன்ஜூர் ஆயிட்டாங்கன்னா உள்ள அதுக்கு பல எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு. ஆமா, அல்ல அப்படிதான் இருக்காங்க டு பி ஆனஸ்ட். ரொம்ப ப்ரெடாமினன்ட் நேம்ஸ் யாருமே இல்ல. பர்வேஸ் ஹுசைன் எமான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் அற்புதமா அடிச்சிருக்காப்ல. நான் அப்பதான் அவரோட இது ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா அவன்? ரஹீம் இருக்கிறப்ப ஆட விட மாட்டானுங்க, அதான் பிரச்சனை. இதுதான் விட்டுருவோம் எனக்கு. நான் என்னோட பேட்ஸ்மேன் சொல்லிட்டே போறேன். எமான் வந்து இது வரைக்கும் has not played even a single ODI match. இல்ல, அது நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. சரி, நான் என்னோட 11 வந்து மை பேட்ஸ்மேன் சாண்டோ. நான் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவ் பேட்டர்ஸில் ஹையஸ்ட்டு இது என்ன சொல்கிறது, லைக் கொஞ்சம் டீசெண்டான ஆவரேஜ் அவர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருக்கும், சௌமியா சர்க்கார்கிட்ட இருக்கு, 2 பேரும். ஏன்னா ரஹீம் வந்து ரொம்ப ஓல்ட் ஆயிட்டாரு, லைக் ஓல்டானது, அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அவர் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணுவார், பட் ஆனால்
அவரே ஃபுல்லா நம்பிட்டு இருக்க முடியுமா அப்படின்றது தான் கொஞ்சம் ஒரு சைடுல இருந்து பார்க்குறப்ப ஒரு சஸ்ஸா இருக்கு. ஸோ அதனால பேக் ஷாண்டோ. பவுலிங் ஆப்வியஸ் சாய்ஸஸ் முஸ்தாபிசர் ரஹ்மான் தான். அவர் இல்லை மேத்தியாசான் மிராஸ் தான். ஜென்ரலி எல்லா மேட்சும் அவங்க 2 பேர் தான் ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ நான் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் சாய்ஸுக்கு போகலாமா அப்படின்னு பார்க்குறேன் ஒரு சைடில். தஞ்சீம் அதான் போகலாம். டஸ்கின் அகமத் யங் போகலாம். பேசர். அதான் டஸ்கின் அகமதிக்கு நான் போகிறேன். ஓகே ஓகே. தலைவரே உங்களோட பிக்கு. நான் பவுலரில் யங் பேசராக இருக்கிற தஞ்சீம் சகீப். ஓகே ஓகே. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராரு. மேபி அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதர்வைஸ் முஸ்தபிசர் ரஹ்மான் தான். அண்ட் பேட்டராக I would go with Tanzil Hasan. நான் வந்து மை பேட்டர் பிக் வில் பி சௌமியா சர்க்கார். அண்ட் பவுலிங் பிக் வந்து நானுமே வந்து தஞ்சீம் ஹசான் சக்கீப் இல்லைனா டஸ்கின் அகமத் தான் வச்சுருந்தேன் பேக் ஆஃப் மை மைண்டு. ஸோ நவ் தட் தஞ்சீம் ஹசான் சக்கீப் இஸ் பீன் பிக், நான் வந்து டஸ்கின் அகமத் எடுத்துப்பேன். மை பிக் நானும் எடுத்துட்டேன். சரி இருக்கட்டும். டஸ்கின் அகமத் எடுத்தாச்சா? ஆமாம்மா. சரி அப்பனா 2 பேரும் எடுக்காத முஸ்தபிசர் ரஹ்மான் நான் எடுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல. அவ்வளவுதான் இருக்கானுங்க. 15 பேரோட தான் போறானுங்க. சரி ஏதான் இந்தியாவுக்கு இருந்துச்சு, இந்தியா மட்டும் உருப்படியா எடுக்கலன்ட்டு உட்காந்து ஓட்டிட்டு இருக்கீங்க. என்ன ரைட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? என்ன ரைட்ஸ்? மாதிரி பேசுறோம். சரி ஸ்ட்ரீமிங்கே ஃப்ரீ இல்லையா? 150 ரூபா கட்டணமா மாசத்துக்கு? ஜியோ பார்த்து பாரு. சரி ஸோ குரூப் ஏ யாரு குவாலிஃபை ஆவா? என்னோட சாய்ஸ் நியூசிலாந்து will finish the table top. இல்ல ரெண்டு டீம் இரு, நான் என்னோட சாய்ஸ் சொல்லிடுறேன். நியூசிலாந்து will finish at top along with எனக்கு நம்ம ஆளுங்க நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு இதுல வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியலாது. சொல்லிவிடுங்க பாத்துக்கலாம், இருக்கானுங்க நம்ம பேச. சரி இந்தியானே சொல்லுவோம். ஆனா பாகிஸ்தானும் தான் ஆர்எஸ்சியில தான் 2 பேர் இருக்கானுங்க. எவனுக்கு உட்கார்றதுக்கு டிக்கெட் கிடைக்குன்னா, எவனுக்கு உட்கார்றதுக்கு எவனுக்கு படுகிறதுன்னு தான் தெரியல. சரி இந்தியானே சொல்றேன். ஆன்டி இந்தியன்றானுங்க. ஆன்டி இந்தியன் தான் தம்பி, நல்லா போச்சுக்க. தெரிய சேம் சாய்ஸ். நியூசிலாந்து டேபிள் டாப். இந்தியா வேறு சைடில் அப்படியே டேபிள் டாப். நான் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். ப்ரோ என் ப்ரெடிக்ஷன் வரும்போது பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ பங்களாதேஷ் டாப்னு சொல்ல போறீங்களா? பங்களாதேஷ் டேபிள் பாட்டம்னு சொன்னா கூட டேபிள் பாட்டம் கசிக்கண்டா. சரி கம் ஆன் ப்ரெடிக்ஷன் போல். அவரே இன்னும் செகண்ட் டீம் சொல்லல. அதான் இந்தியா சொல்லிட்டீங்களா? நீங்க சொன்னதை அப்படியே திருப்பி போடுறேன். இந்தியா டேபிள் டாப், நியூசிலாந்து will also கண்டிப்பா நியூசிலாந்து will qualify. so India first, New Zealand second. இப்ப கூட கண்டிப்பா இந்தியாவுக்கு குவாலிஃபை ஐலண்ட் வரல பாத்தியா? ஒரு இந்தியா டாப் சோ குவாலிஃபை ஆவதான் போறாங்க. எனக்கு வந்து பாகிஸ்தான் வந்து அதான் சொல்றேன்ல, இந்தியா பாதி பாகிஸ்தான் பாதி. இப்படி சொல்லக்கூடாது, சேர்த்து ஒரே சென்டென்ஸ்ல சொன்னா எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். வந்து பாகிஸ்தான் என்னவோ பண்ணி வருவானுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் ஏ குவாலிஃபிகேஷன் இது வந்து இந்தியா நியூசிலாந்து go to the next round. ஆமா ஓகே गाइस, சோ குரூப் ஏ வந்து நம்ம குயிக்கா பார்த்து முடிச்சிட்டோம். குயிக்கா பார்க்கணும்னு நினைச்சோம், கொஞ்சம் இழுத்து பார்த்து முடிச்சிட்டோம். சோ நெக்ஸ்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்க நெக்ஸ்ட் வந்து குரூப் பி கான டிஸ்கஷன் விரைவில் அடுத்த வீடியோல பாப்போம்.
நீங்களும் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. ஏதாவது சேஞ்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணணும்னா சொல்லுங்க. லைக் கூட பண்ண வேணாம். மொத்த வீடியோ உட்காந்து பாருங்க. முடிஞ்சா 2-3 டிவைஸ்ல போட்டு பாருங்க. சரி பாருங்க போதும். ஓகே கைஸ், தேங்க் யூ. பை ஓகே பை. கைஸ், தேங்க் யூ, பாய். Bye.